நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே மூலிகைகளை பற்றியும் அவற்றுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் நமக்கு தெரியாத சில உணவுகளை கூட மருந்தாக எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறதை பற்றிய ரொம்ப விவரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தாவரத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஆமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புதர் செடி வகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமணக்க தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சாலையோரங்களில் குப்பை மேடுகளில் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கக்கூடிய தாவரங்களில் ஒன்று இந்த ஆமணக்கு. இந்த மாதிரி ஒரு இலை அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆமணக்குனா என்னென்னு. அந்த அளவுக்கு இந்த ஆமணக்கு நமக்கு பிரசித்தமானது. ஆமணக்குடைய இலை, தண்டு, வேர், காய், அதோட பூ, ஈவன் அதோடைய காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக நமக்கு காய்க்கிறத பார்க்கலாம். விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வரையிலும் தொன்று தொட்டு மருந்துக்காகவும் உணவுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. நம்ம ஊரில் இந்த ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை உணவாக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு போகும்போது ஆமணக்கு விதையை கூட அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை கூட மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆமணக்கை பொறுத்தவரையிலும் அந்த இலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆமணக்குடைய தண்டு, அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் அப்படிங்கிறது உடலில் ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை குறைத்து உடலை பயன்பெற செய்கின்ற மிகப்பெரிய மருந்துன்னு தெரியும். ஆமணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறத்தில் வரதான் நம்ம பார்க்க முடியும். இந்த எண்ணெய் உடல் சூடை குறைத்து உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு கை மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமணக்கை பொறுத்தவரையிலும் உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை குறைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னும் போது மிகையாகாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே நம்ம அப்பா அம்மாவை விட ஆரோக்கியமாக இன்றைக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய வழக்கம் போது குறிப்பாக இந்த ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை உடல் முழுவதும் பூசி குளிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் வரை நம்ம சுற்றி பார்க்கும்போது ஆமணக்கு அப்படிங்கிற ஒரு தாவரத்தை மருந்தாகவோ அல்லது தினசரி உபயோகத்திற்காக ஏதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற குறிப்புகள் நம்மை திகைப்படைய வைக்கிறது. மனித குலம் அப்படிங்கிறது பார்த்தாலே கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பு தோன்றியதுன்னு சொல்றாங்க. வேதங்கள் எழுதப்பட்டு 5000 வருடங்களுக்கு மேலே ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மனித குலத்தோடு பிரயாணம் செய்து வருகின்ற முக்கியமான தாவரங்கள்ல இந்த ஆமணக்கு ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆமணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருக்கும் பச்சை நிறத்தில் ஆமணக்கு கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமணக்குடைய மரப்பட்டை அல்லது ஆமணக்குடைய தண்டு பகுதி, வேர் பகுதியை உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணம் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இதை நேரடியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு தேநீர் மாதிரி தயார் செஞ்சு நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஆமணக்கு இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வகையில் தான் பச்சையாக நம்ம பயன்படுத்துறதை பார்க்குறோம். இந்த சாறு இதை ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து இதையும் மருந்துக்கு நேரடியாக பயன்படுத்தலாம். ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவோம். இந்த எண்ணெயை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய், வெளிப்புறமாக உபயோகப்படுத்துகின்ற விளக்கெண்ணெய் ரெண்டு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதை நேரடியாக உள்ளுக்கோ வெளிப்புறத்துக்கோ மருந்துக்கு பயன்படுத்தலாம். அதே போல ஆமணக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய விதைகள் இருக்கு இல்லையா, இதை கூட உள்ளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல ஆமணக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த இலைகள் இருக்கு பாருங்க, இந்த இலைகளை சிறு சிறு துகள்களாக நறுக்கி லேசாக வாணலியில் இட்டு வதக்கி இந்த மாதிரி மூட்டைகளாக கட்டிக்கொண்டு அந்த மூட்டைகளை கூட ஒத்தரம் கொடுப்பதற்காக நம்ம பயன்படுத்தலாம். உடலில் ஏற்படுகின்ற எந்த வலிகளாக இருந்தாலும் சரி, அந்த இலையை வதக்கி இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு ஒரு மூட்டை கட்டிட்டு அதை தோசைக்கல்ல வச்சு அல்லது ஒரு வாணலியில வச்சு சூடு பண்ணி முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எங்க வலி இருந்தாலும் சரி லேசா நம்ம ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா படிப்படியாக அந்த வலிகள் குறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். ஆமணக்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வலியை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி வலியை குறைக்க அதை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம்.
பொதுவாக வலிகள் வரும்போது இன்றைக்கு நிறைய வகைப்பட்ட வலிகளை நம்ம பார்க்குறோம். கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பு பகுதிகளில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், இந்த விரல்களில் ஏற்படுகின்ற வலிகள், கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குதிகால்களில் ஏற்படுகின்ற ஹீல் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு உச்சி முதல் பாதம் வரை நிறைய வகைப்பட்ட வலிகளால் நம்ம அவதிப்படுறோம். வலிகளுக்காக வலி நிவாரண மாத்திரைகளை தேடி ஓடுகின்ற நிறைய பேர் இருக்காங்க. உணவிற்கு பதிலாக தினசரி வலி நிவாரண மாத்திரைகளையே உட்கொள்ளக்கூடிய பழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் எவ்வாறு வலிகளை மேனேஜ் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதற்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய். பொதுவாக இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னும் போது நம்ம எல்லார் மனசுலையும் என்ன வரும், ஐயோ விளக்கெண்ணெய் சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகும் அப்படிங்கிறது வரும். ஆனால் அப்படி கிடையாது. விளக்கெண்ணெயை ஒரு 5 மில்லி அளவுக்கு எடுத்து கொஞ்சோண்டு பால் அதில் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வார காலம் நீங்கள் சாப்பிடும் போதே உடலில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள் ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இயற்கை காரணிகள் வலிகளை குறைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை இருக்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக அடி இடுப்பு பகுதிகளில் ஏற்படுகின்ற அந்த கடுமையான வலிகள், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அல்லது டிஸ்க் பல்ஜின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஒரு சவ்வு விலகி விட்டது, கிடுகிடுன்னு ஓடி போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த வலிகள் குறைகின்றனவா? குறைவதே கிடையாது. ஐயோ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எனக்கு வலி குறையலன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த வலிகளை குறைத்து எவ்வாறு உடலை மேம்படுத்தி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த ஆமணக்கு எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மில்லி அளவுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு 30 மில்லி சூடான பால் எடுத்து அதில் கலந்துருங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு முறை சாப்பிடுங்க. காலை எழுந்தவுடன் மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், பயப்படவே வேண்டாம். ஒரு 3 மாத காலம் இதை எடுத்து பாருங்க. உங்களுடைய இடுப்பு வலி எங்கே சென்றது அப்படின்னு தெரியாத வகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இடுப்பில் அடிப்பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புல் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வலி, இடுப்பு பகுதியில் ஆரம்பித்து பிட்டம் வழியாக தொடை பகுதிக்கு சென்று காலுக்கு சென்று பாதம் வரை அப்படியே பரவி ஷாக் அடிக்கிற மாதிரி இழுக்கிறத பார்க்க முடியும். நடக்க முடியாது, ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது, கடுமையான வலி ஏற்படும். ஒரு படிக்கட்டுகள் ஏற முடியாது, ஒரு கட்டில் இப்படி படுத்திருக்கும், இப்படி இறங்க முயற்சி பண்ணால் கூட முடியாது, காலில் அப்படியே இழுத்து பிடிச்சு அடிக்கிற மாதிரி வலி வரும். அப்போ இதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தான் இந்த விளக்கெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன். விளக்கெண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட விளக்கெண்ணெயை 5 மில்லி அளவுக்கு ஒரே ஒரு தேக்கரண்டி, இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குன்னா அது ஃபுல்லாக எடுத்துங்க. பால் ஒரு 30 மில்லி எடுத்து அதை கலந்துருங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு 4 வார காலம் அதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வலி எங்கே சென்றது என்றே தெரியாத அளவுக்கு அந்த வலிகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு உடனே வலி குறையணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இன்னொன்று பண்ணலாம். இந்த மாதிரி ஆமணக்கு இலைகளை எடுங்க. இந்த மாதிரி கைகளாலேயே அந்த இலைகளை சிறு சிறு பீஸாக பிச்சிருங்க. பிச்சுட்டு அதை லேசாக விளக்கெண்ணெயை ஒரு வானலியில் போட்டு வதக்கிட்டு எடுத்து இந்த மாதிரி மூட்டையாக கட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வதக்கப்பட்ட அந்த இலைகளை நான் வச்சுருக்கேன். இந்த மூட்டைகளை இந்த மாதிரி துணி போட்டு கட்டிட்டீங்கன்னா இதை தோசைக்கல்ல வச்சு அப்படியே சூடு பண்ணிவிட்டு கைகள் வலி இருக்குது அப்படின்னும் போது இந்த இடங்கள்லாம் இப்படி ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிங்க. நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது வலி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஒத்தரத்தை கொடுங்க. அடுத்த ஒரு 15 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வெந்நீரில் குளிங்க. உங்களோட வலி எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மறைந்து போகிறத பார்க்க முடியும். ஸோ முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட, முட்டுகள் சம்பந்தப்பட்ட, ஆமவாதம்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட, வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட, சயாட்டிகா சம்பந்தப்பட்ட, சர்விக்கல் அண்ட் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட, ஈவன் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய கால்களில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு நரம்புகள் செயலிழந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பிரச்சனை கூட படிப்படியாக குணமடைந்து அந்த வலிகள் குறைந்து வேதனைகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். உடல் சூடு நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உடல் சூடு.
காலையில் எழுந்தா கண்கள்ல ஒரே எரிச்சல், மோஷன் போகும்போது கடுமையான எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது உடல் சூடாகி மிகப்பெரிய அளவுல நமக்கு எரிச்சல் ஏற்படுவதை பார்க்க முடியும். பெண்களுக்கு சொல்லவே வேணாம், மாதவிலக்கு காலங்களில் கடுமையான வயிற்று பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி, மாதவிலக்கு முடிந்து 2 வாரம் கழித்து அதிகமான வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. எவ்வாறு இதெல்லாம் குணப்படுத்திக் கொள்வது? இந்த பிரச்சனைகள் வெளியில் கூட சொல்ல முடியாமல் நிறைய பெண்கள் அவதிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து எதுனா அந்த விளக்கெண்ணெய் தாமா. ஒரே ஒரு தேக்கரண்டி அந்த விளக்கெண்ணெய் எடுங்க, உங்களுடைய தொப்புள் பகுதிகளில் லேசா அதை தேய்ச்சிட்டு படுப்பதற்கு முன்பு கிளாக் வைஸ்ல ஒரு 5 நிமிடம் மசாஜ் செய்யுங்க. அதாவது கடிகார முள் சுத்துது, இதுதான் தொப்புள் பகுதிகள்னா இங்கே விளக்கெண்ணெயை போட்டுருங்க. இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ஒரு 5 நிமிடம் நன்றாக அதை தேய்த்து மசாஜ் பண்ணுங்க. அப்புறம் படுத்துருங்க. ஒரு மாத காலம் இதை செஞ்சு பாருங்க. உங்களுடைய சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கடுமையான வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலியோடு அதிகப்படியாக ஏற்படுகின்ற வாந்தி, தலை சுற்றல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவையெல்லாம் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியமான ஒரு சூழல் அடையிறத பார்க்கலாம். நேயர்களே, இன்று ஒரு ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு நேயர் நங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. 20 வருடமாக சர்க்கரை நோய் இருக்கிறது. சர்க்கரைக்கான மருந்துகள்லாம் எடுத்து நான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய பாதங்களில் மிக கடுமையான எரிச்சல் ஏற்படுகிறது. இந்த எரிச்சலை நான் எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது? நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கிட்ட போகும்போது நரம்புகளை பலப்படுத்துவதற்கான சில மருந்துகளை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட என்னுடைய வேதனையுடைய அளவு குறையவில்லை. இதை எப்படி நான் குணப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ராஜலட்சுமி மேடம், உங்களுக்கு இருக்கக்கூடியது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த நரம்புகளுடைய பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதாக காட்டுமே தவிர சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இது காட்டுகிறது. அப்ப இந்த எரிச்சலை எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது இந்த எரிச்சலை குணப்படுத்துவதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெயை இரவு படுக்கும்போது ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 30 மில்லி அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிடுங்க. அதே போல குளிப்பதற்கு முன்பு இந்த விளக்கெண்ணெயை நன்றாக ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து சூடு செய்து கால்கள் முழுவதும் தடவி 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த 2 விஷயத்தை ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட அந்த பாத எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதை நம்ம பார்க்கலாம். நேயர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, மூலிகைகள் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 37 வ.உ. சிதம்பரனார் முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நீங்கள் அனுப்பக்கூடிய கேள்விகள் எனக்கு கிடைத்த பிறகு அதற்கு உரிய பதில்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ கிடைக்கப் பெறுவீர்கள். நேயர்களே, இன்றைக்கு ஆமணக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்துடைய இலை, தண்டு, வேர், விதை, பூ, காய், விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக இன்றைக்கு பார்த்தோம். நாளைக்கு மற்றொரு மூலிகையோடு, அதோட மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.